வணக்கம். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனோட டீடைல்ஸை பத்தி பார்க்கலாம். இவர் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் PhD இன் எக்கானமிக்ஸ் பண்ணியிருக்காரு. சவுத் ஏஷியால ஃபர்ஸ்ட் டபுள் டாக்டரேட் பண்ணியிருக்காரு. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குங்கிற பில்லை பாஸ் பண்ணாம பார்லிமெண்ட்ல ரிஜெக்ட் பண்ணதுனால இவரோட போஸ்டிங்கே இவர் ரிசைன் பண்ணிக்கிட்டாரு. விமென்ஸ்க்கான சொத்துரிமையை வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. ஃபாதர் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ்னு இவரை சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டைட்டில் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்ட்னு சொல்றாங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா, இவர் நிறைய வாட்டர் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காரு வாட்டர் டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்காக. அப்புறம் இவர் எழுதின ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக் தி ப்ராப்ளம் ஆஃப் ரூபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். இந்த புக்கை எழுதினதுனால தான் இன்னும் வரைக்கும் இந்தியன் கரன்சியோட வேல்யூவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இது இங்கிலீஷ் மென்னே சர்ப்ரைஸ் பண்ண ஒரு புக்கு. இன்டர்நேஷ்னல் ரெக்காக்னிஷன் பார்த்தீங்கன்னா லண்டன் மியூசியமில் கால்மார்க்ஸ் ஸ்டாச்சு பக்கத்தில் இவரோட ஸ்டாச்சு மட்டும்தான் இருக்கு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இவர் எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்தாரு. மேலும் பெண்களுக்கு மெட்டர்னிட்டி லீவும் கூட சேலரியும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. வாட்டர் சத்தியாகிரகம் நடக்கும்போது இங்கிலாந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவரை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணவே முடியலை, ஏன்னா இவர் வேர்ல்டு பார் கவுன்சில் மெம்பராக இருந்தார். இது வரைக்கும் இந்தியன் லீடர்ஸ்லேயே அரெஸ்ட் பண்ணாத ஒரே லீடர் இவர் மட்டும்தான். அந்த இம்பார்ட்டண்டான பர்சன் யார் தெரியுமா? டாக்டர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். அவரோட 135th பர்த்டே தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். Educate, agitate, organize. Jai Bhim.